இருப்பீங்க. அப்படி இல்லாதனால தான் நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தா உங்க படிப்பினுடைய மேன்மை உங்களுக்கு புரியல. படிப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்பா அம்மாவினுடைய முயற்சி இருக்கிறது. அப்பா அம்மாவினுடைய முயற்சி இருக்கிறது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை படிச்சு உங்களை உயர்த்தி அதோடு கூட கிறிஸ்துவினுடைய உன்னதமான சரீரத்தின் ஒரு அவயமாக உங்களை மாற்றுவதற்காக அவங்க உங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து செஞ்சிருக்காங்க, வைத்திருக்காங்க. இந்த உன்னத நோக்கம் தெரியாதனால தான் நம்மள நிறைய பிள்ளைகள் சபையை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. பிசாசோடு கூட ஐக்கியமாயிட்டாங்க. பேய்களை பின்பற்றுகிற அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற கூட்டத்தோடு கூட என்ன செஞ்சாங்க? இணைஞ்சு போயிட்டாங்க. அவங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய உன்னத நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சபையை விட்டு போனவங்களை நான் போய் கூப்பிடுவேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி நான் சபை விட்டு போனவங்களை கூப்பிடுவேன்னு சொல்றவங்க, பின்மாறி போனவங்களை நான் கூப்பிடுவேன்னு சொல்றவங்க, ஒருவங்களுக்கு அறக்கை தான் வரும், முழுக்கை வரல, யாருக்குமே வரல. நான் கூப்பிடுவேன், நான் தேடுவேன், அவங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன். ஏன்னா நான் ஆண்டவருக்கு சரீரத்தின் அவயமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்தில் எப்படி இருக்கிறேன்? ஒரு உறுப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, சிறு குழந்தைகளா இருக்கிற நீங்க ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அங்க விலைக்கிரயம் செலுத்தப்படும். எப்படி ஏசப்பா நமக்கு விலைக்கிரயம் செலுத்தினாரோ அதே போல உங்களுடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பு என்ன செய்யப்படும்? திருடப்படும். மார்க் கம்மியா வாங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அப்பா அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அதிகமான ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது நடக்கக்கூடாது என்றால் நீங்க என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாய் இருக்கிறேன், என்னை தேவன் இணைத்திருக்கிறார், அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நான் என்னுடைய குடும்பத்திலே அப்பா அம்மா என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது. அதற்காக நான் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் நான் ஒழுங்கா கீழ்ப்படிந்து படிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க கூடாது என்று விரும்பினால் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும், கீழ்ப்படிதல் என்கிற சிலுவையை சுமக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் நன்கு படிக்கிறவர்களாக, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறவர்களாக, உயர்ந்த படிப்புகளை படித்து முடித்தவர்களாக இருக்கிறீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல வேலை செய்றீங்க. வேலை செய்யும் பொழுது அப்பாவா அம்மாவா இருக்கிறீங்க. அப்பா ஒரு குடிகாரராக இருந்தா உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த பணம் யாருக்காக வர வேண்டும்? பிள்ளைகள் என்கிறவர்களுக்காக வர வேண்டும். அவர்கள் யார்? கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறாங்க. நீங்க யாரு? நீங்களும் கிறிஸ்துவின் சரீரம். உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய ரத்தம் பாஞ்சு உங்க பிள்ளைகளாகி அவங்களுக்குள்ள போனோம். அதற்காக தேவன் உங்களை எங்க வச்சிருக்காரு? வேலை செய்கிற தன்மையில் வச்சிருக்காரு. பெரிய காரியங்களை செய்யும்படி வச்சிருக்காரு. பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நீங்களோ குடிகாரர்களாகவும் பணத்தை வீணாக செலவழிக்கிற ஊதாரிகளாகவும் தன் மனசுக்குள்ள இருக்கிற ஞானத்தை எல்லாம் இழந்துட்டு, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை எல்லாம் இழந்துட்டு, உன்னத நோக்கத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்க இருந்தா உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய எந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது? போகாது. அப்ப நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன்? தியாகம் பண்ணுவேன். என்னுடைய எல்லா விஷயத்தையும் என்ன செய்வேன்? தியாகம் பண்ணுவேன். தியாகம் பண்ணிட்டு என் பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போல நான் என்ன செய்வேன்? உண்மையாய் என்ன செய்வேன்? சாட்சியாய் வளர்த்து சபையிலே கொண்டு வந்து நிறுத்துவேன். அல்லேலூயா. சமுதாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். நான் கஷ்டப்பட்டயா என் பிள்ளையை ஆண்டுக்குள்ள வளர்த்தேன். இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்கு? சமுதாயத்தில் பேர் சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சகோதரர் ஜான் மில்டன் அம்மா அவங்க சொல்லுவாங்க, அவங்க என் பிள்ளைகளுக்கு கை குழந்தையா இருக்கும்போது தலையில கையை வச்சு என் பிள்ளைகளை எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லோருமே உயர்ந்த நிலைமைக்கு இருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. அதே போல உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் அவங்க தூங்குனதுக்கு பிற்பாடோ, அவங்க முடிச்சிருக்கு பின்னாலோ, குடும்ப ஜெபத்திலயோ, வீட்டு ஜெபத்திலயோ, எல்லா இடத்திலயும் என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் நீங்க ஆசீர்வதிக்க அந்த பிள்ளைகள் தேவனுடைய சரீரமாக மாறி தேவன் எதிர்பார்க்கிறதை போல நீங்களும் எதிர்பார்க்கிறது போல சமுதாயத்தில் உயர்ந்த பிள்ளைகளாய் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அதே போல ஊழியத்திலையும் அப்படித்தான். ஆண்டவர் எதிர்பார்க்க ஊழியங்கள் எங்கே நடக்கல. தனக்காக என்ன செய்றாங்க? ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. தன் இஷ்டப்படி நடக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தரிக்கா சொன்னார் என்ன செய்றாங்க? எல்லாரையும் ஏமாத்தி வஞ்சித்துக் கொண்டிருக்காங்க. நாம அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர்களை போல் கள்ள ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? தேவனுடைய சரீரத்தில் ஒரு அவயமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நான் என் கை நான் வந்து ஆண்டவருடைய சரீரத்தில் கையா இருக்கிறேன். கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கை என்ன செய்யும்? ஒரு வேதனை உண்டாக்கும். எங்க உண்டாக்கும்? இந்த உடம்புல உண்டாக்கணும். என்ன உண்டாக்கணும்? வேகமா வேலை செஞ்சு, கடினமா வேலை செஞ்சு, ரொம்ப அதிகமா நான் வேலை செஞ்சா என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரத்துல வேதனை உண்டாக்கும். அப்ப அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட அழைப்பின்படி அவனவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது சரீரம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. வேலை செய்யாம இருந்தாலும் சரீரத்துக்கு பிரச்சனை, அதிகமா வேலை செஞ்சாலும் சரீரத்துக்கு இழப்பு உண்டாயிரும். அதனால நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரமாக நாம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் கண்டு நம்மோடு கூட இணைந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சரீரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரம் ஒரு வேலையுமே செய்யல. நான் சில 10 வருஷம் ஆச்சு, நான் வெளிநாட்டுல இருந்து வந்து 10 வருஷம் ஆச்சு. என்னைய தலைமை போதகர் ஊழியத்துக்காக என்ன செய்றாரு? அவர் அனுப்புகிறார். நான் எல்லா வீட்டுக்கும், எல்லா ஜப கூட்டத்துக்கும், கிளை சபைகளுக்கும் நான் போய் பார்க்கும்பொழுது எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க வேலையை அவங்க செய்யாதனால அன்பின் ஐக்கியமான கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன உண்டாயிருக்குன்னா பலவீனம் உண்டாயிருக்கிறது. அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அதற்காக தம்முடைய வல்லமையான வார்த்தைகளை திருச்சபை மூலமாக, தலைமை போதகர் மூலமாக, தலைமைத்துவத்தினுடைய சகல ரகசியங்களையும் என்ன செய்றாரு? கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம கண்ணை திறந்து பார்க்க வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற வல்லமையை பயன்படுத்தும் பொழுது இங்க இருக்கிற எல்லா பலவீனங்களும் இந்த இடத்தை விட்டு ஓடிடும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள், நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதை நாம பார்க்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்கள் செய்வான், என்னை விட
பெரிய காரியங்களை செய்வான். அது நடக்க வேண்டும். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஸ்தோத்திரம். எழுந்து நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு வாழ்த்து செய்தி சொன்னாரு. அந்த வாழ்த்து செய்தி நமக்குள்ள நடக்கட்டும் என்று சொல்லி, நான் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், பெரிய காரியங்களை நான் செய்திடுவேன், மென்மேலும் பலப்படுவேன் என்று சொல்லுங்களேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க சத்தத்தை காதுல கேட்கணும். நான் பெரிய காரியங்களை மென்மேலும் பலப்படுவேன். என்னை ஆசீர்வதித்தவர் இயேசுதானே சொல்லுங்களேன். என்னை ஆசீர்வதித்தவர் இயேசுதானே. என்னை ஆசீர்வதித்தவர். யுத்தங்களை நான் செய்திடுவேன் சொல்லுங்களேன். யுத்தங்களை நான் செய்வேன், மென்மேலும் என்ன செய்வேன்? யுத்தங்களை செய்து கொண்டே இருப்பேன். சாத்தானை தாழ தள்ளுவேன். அவன் ஏற்கனவே தாழ